அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ராசி சக்கரத்தில் 5ஆவதாக வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு, அதாவது சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்பட போகிற வாய்ப்புகள் என்ன, சாதகமாக என்ன இருக்கும், பாதகமாக என்ன இருக்கும், பாதகமான பலனிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட வாழ்க்கையில் முன்னேற என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மம் ராசியில் மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரருக்குமே இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த கஷ்டங்களும் இன்னல்களும் தீரவும், இனி வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மன தைரியம் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களோட ராசிக்குரிய கடவுள் சிவபெருமானாக இருக்கிறதுனால நீங்கள் திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் தினமுமே காலை எழுந்தவுடன் குளித்து முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்களை தடைகள் இல்லாமல் நீங்கள் சிறப்பான முறையில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அமையும். இது ரெண்டுமே உங்களோட வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல் சூரிய நமஸ்காரத்தையும் தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல வளம் மிகுந்த நாட்களை நீங்கள் காண முடியும். உங்களோட ராசி அதிபதி ராஜ கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால இந்த சிம்மராசிக்காரங்க கிட்ட நிறையவே ராஜகுணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த சிம்மராசியில் உள்ள 3 நட்சத்திரத்தையுமே இந்த சிங்கத்தை அடையாளமாக கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் தாங்க உங்களோட செயல்களுமே ரொம்பவும் திறமையாக இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே துணிந்து செயல்படும் திறமை கொண்ட நபர்களாக இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு பொதுவாக என்ன குணம் இருக்கும், அதிர்ஷ்ட பலன் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத, உங்களோட குணத்தால் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிம்மராசியில் பிறந்த நீங்கள் பேச்சிலையும் உங்களோட நடவடிக்கையிலையுமே இயல்பாகவே ஒரு வீரமும் கம்பீரமும் நிறைஞ்சிருக்கும். மேலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே சிறப்பான பலனை பெறணும் அப்படின்னு கவனமாக இருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட உங்களோட வாழ்க்கையில் பின்னடைவு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லா விஷயத்துலையுமே ஒரு கோபப்படுவீங்க இல்லையா, அது மட்டும்தாங்க. உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இந்த கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கணும். ஏன்னா உங்களோட சொல் செயல் இது எல்லாமே திறமையாக இருக்கும் பொழுது அதற்கான முழுமையான பாராட்டையுமே நீங்கள் பெற முடியாமல் போயிடும். அது என்ன எதனால அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கோபப்பட்டு அந்த இடத்துலேருந்து சண்டை போட்டுட்டு வந்திருப்பீங்க. இல்லைன்னா உங்களை கோபத்தால் மற்றவங்க ஏதாவது மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்க. நிறைய கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நீங்கள் பட்ட கோபத்தாலேயே உங்களை விட்டு விலகிருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் அமைதியாகவும் தீர்க்கமாகவும் ஆலோசித்து முடிவெடுக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டிங்கன்னா அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் விடாப்படியாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. எப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட சிந்தனை செயல் சொல் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் ஒரு வேகம் இருக்கும். நீங்கள் யாரையுமே எதுவுமே குறை சொல்லவும் மாட்டீங்க, குறை கூறுவதும் உங்களுக்கு பிடிக்காது. முக்கியமான ஒரு விஷயம் என்ன சிம்மராசிக்காரங்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா, துரோகம் செய்கிறது பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா உங்களோட தேவையில்லாத கோபத்துக்கு அந்த நபர் ஆளாகிறத கண் கூட காண முடியும். இந்த சிம்மராசி அன்பர்கள் படித்த படிப்பிற்கு தகுந்த வேலையில் இருக்க மாட்டீங்க. ஆனால் பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு அன்பும் மரியாதையும் பணிவும் பெரியவங்க இடத்துல நடந்து கொள்ளும் ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். பெரியவங்க சின்னவங்க ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்காது. எல்லோருக்கிட்டையுமே அன்பாக நடந்துப்பீங்க. பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கோபமும் படுவீங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் யார்ட்டையுமே கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருப்பீங்க. உங்ககிட்ட கடினமாக உழைப்பு இருக்குது. இந்த உழைப்பால் முன்னேறக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்களா, திறமையாக செயல்படுவதன் மூலம் பல வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கண் திருஷ்டி கோளாறுகளால் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். உங்களோட சொல் செயல் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற எல்லாருமே உங்களை வியப்பாக பார்ப்பாங்க. நிறைய கண் திருஷ்டி இந்த கோளாறுகள் இருக்கும். இந்த கோளாறுகள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கருங்காலியால் ஆன பொருட்களை வாங்கி நீங்கள் அணிஞ்சிக்கோங்க. கருங்காலி மாலை, பிரேஸ்லெட், மோதிரம்னு எல்லா வகையிலுமே கிடைக்குது. உங்களுக்கு எது
சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து அதை வாங்கி போட்டுக்கோங்க. கருங்காலின்னு சொல்லிட்டீங்க, அது எங்கே இருக்கும், நிறைய விலை வெளியில் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்கள் உற்சாகம் ப்ரொடக்ஷன் மூலம் விற்கப்படுது. இதை நீங்கள் வாங்கி அணியுங்கள். கட்டாயம் கண் திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விடுபட முடியும். ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 9908767789, அதாவது 90 87 67 77 89. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. விரைவாகவே உங்களோட கை வந்து சேரும் இந்த பொருட்கள். தொடர்ந்து நாம் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். 3 நட்சத்திரக்காரருக்குமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சிம்மம் ராசியில் உள்ள மகம். எந்த ஒரு நிலையிலையுமே சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நன்மையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வரும் நிலையில் உங்களோட ராசிநாதனுமே மாதம் முழுவதுமே அங்கேயே சஞ்சாரம் செய்கிறதுனால முன்பிருந்த அனைத்து சங்கடங்களுமே உங்களை விட்டு விலகிடும். உங்களோட ராசிக்கு சூரிய பகவானின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களோட செயல்களில் வேகம் அதிகரிச்சிருக்கும். துணிச்சலோடு செயல்படுவீங்க. பணிபுரியும் இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். வியாபாரிகள் தங்களோட அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் வெளியூரில் தொடங்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பையுமே பெறுவீங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் குடியிருக்கிற வீட்டை விட்டுட்டு புது வீட்டிற்கு குடியேறும் வாய்ப்பும் அமையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு செயல் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் சாதகமாக உங்களுக்கு சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். சுக்கிர பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும். குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிச்சிருக்கும். விவசாயிகளுக்குமே எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட செயல்களில் துணிவும் வாழ்க்கையில் தெளிவும் இருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மையான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களோட நட்சத்திரநாதன் இந்த மாதம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகும் யோகத்தை தருவார். இதன் மூலம் வரவுகள் அதிகரிக்கும். உங்களோட முயற்சிகள் பெரியோரின் ஒத்துழைப்புக்கு ஆதரவு கொடுக்கும். அதே போல் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இதுவரைக்கும் தடைபட்டிருந்த வருமானம் வர தொடங்கும். உங்களோட செயல்களில் வேகம் துணிஞ்சிருக்கும். துணிச்சலோடு எந்த ஒரு வேலையுமே எடுத்து அதில் லாபம் காணக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. உங்களை குறை கூடுறவங்க கூட இந்த மாதம் உங்களை பாராட்ட போகிறாங்க. குரு பகவானின் பார்வை குடும்ப சுக ரோகஸ்தானத்தில் உண்டாகிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகிடும். உங்களோட கனவு பூர்த்தியாகும். உடல்நிலை சீராருக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். வருமானம் உயர்ந்து காணப்படும். அரசியல்வாதிகளுக்கு மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தும். மாணவர்கள் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் தயாராக ஆகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் உங்களின் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்களோட ராசியை பார்க்கறதுனால நீங்கள் உற்சாகமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய யோகம் இருக்குது. நினச்சதை சாதிச்சணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் சந்தித்து வந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில் வருவீங்க. உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன நெருக்கடி ஏற்பட்டாலுமே இனி அதில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இதுவரைக்கும் சந்தித்து வந்த பிரச்சனையில் தீர்வும் கிடைக்கும். உங்களோட நீண்ட நாள் கனவு நனவாகும். வியாபாரிகள் தங்களோட வியாபாரத்தை வெளியூரில் தொடங்குவதற்கான யோகமும் இருக்குது. சிலரெல்லாம் சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடிய அம்சமும் இருக்குது. வேலை காரணமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அலுவலகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். பணியாளர் நிலையில் நல்ல ஒரு ஆதரவு அதிகரிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும். உங்களோட முயற்சிக்கு பெரியவங்களோட ஆதரவு தக்க சமயத்தில் உதவியாக இருக்கும். விவசாயிகள் எதிர்பார்த்த லாபத்தை இந்த மாதம் பெற போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். உழைப்பாளர் நிலை உயர்ந்து காணப்படும். உங்களோட செயல்களில் நீங்கள் தீவிரமாகவும் கவனமாகவும் செய்யணும். எந்த ஒரு சட்டவிரோத செயல்களையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.